36 கூடல் என்று பொதுமக்களால் போற்றப்பட்ட நகரம் மதுரையாகும். 37 கூடல் கோன் கூடல் நகர் காவலன் என மதிக்கப்பட்டவர்கள் பாண்டிய மன்னர்கள் ஆவர். 38 பாண்டிய அரசர் எதன்படி ஆட்சி செய்தார்? பாண்டிய அரசர் மனு சாஸ்திரத்தின்படி ஆட்சி செய்தார். 39 மங்கலம் அல்லது சதுர்வேதி மங்கலம் என்பது பிராமணர் குடியிருப்புகளாகும். 40 நிலத்தின் உண்மையான உடைமையாளர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பாண்டிய அரசில் நிலத்தின் உண்மையான உடைமையாளர்கள் பூமிபுத்திரர் அல்லது வேளாளர் என்று அழைக்கப்பட்டனர். 41 பூமிபுத்திரர் அல்லது வேளாளர் ஒன்றிணைந்த மன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பூமிபுத்திரர் அல்லது வேளாளர் ஆகியோரின் ஒன்றிணைந்த மன்றம் சித்திரமேலி பெரிய நாட்டார் என்று அழைக்கப்பட்டனர். 42 பாண்டிய அரசில் பிரதம மந்திரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? பாண்டிய அரசில் பிரதம மந்திரி உத்தர மந்திரி என்று அழைக்கப்பட்டார். 43 பாண்டிய அரசில் அமைச்சராக பதவி வகித்த முக்கிய ஆளுமைகள் மாணிக்கவாசகர், குலச்சிறையார், மாறன்காரி ஆகியோராவர். 44 பாண்டிய அரசில் அரசு செயலகம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பாண்டிய அரசில் அரசு செயலகமானது எழுத்து மண்டபம் என்று அழைக்கப்பட்டது. 45 மண்டலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பாண்டிய அரசில் மண்டலங்கள் வளநாடுகள் என அழைக்கப்பட்டன. 46 வளநாடுகள் எவ்வாறு பிரிக்கப்பட்டது? வளநாடுகளானது நாடுகளாக பிரிக்கப்பட்டது. நாடுகளை நாட்டார்கள் நிர்வகித்தனர். 47 பாண்டிய அரசின் கிராம நிர்வாகம் பற்றி கூறும் கல்வெட்டு மானூர் கல்வெட்டாகும். இது திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. 48 மானூர் கல்வெட்டின் காலம் கிபி 800ஆம் ஆண்டாகும். 49 இடைக்கால பாண்டியர்களின் தனித்தன்மை வாய்ந்த பணிகளில் ஒன்று ஒற்றைக்கல் தூண்கள் ஆகும். 50 மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் என்னும் அரேபிய வணிகர்களின் வணிக நிறுவனம் செயல்பட்ட பகுதி காயல் துறைமுகமாகும். 51 எந்த நூற்றாண்டில் குதிரை வணிகம் அதிகரித்தது? 13ஆம் 14ஆம் நூற்றாண்டுகளில் பாண்டிய அரசில் குதிரை வணிகம் அதிகரித்தது. 52 பாண்டிய அரசர்கள் குதிரைகளில் அதிக முதலீடு செய்தனர் என்று குறிப்பிடுபவர்கள் வெனிஸ் நகர பயணி மார்க்கோ போலோ மற்றும் மாசப் ஆவர். 53 குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் குதிரை செட்டிகள் என்று அழைக்கப்பட்டனர். 54 காயல் துறைமுகம் அமைந்துள்ள இடம் தற்போதைய தூத்துக்குடி மாவட்டமாகும். 55 தங்க நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? தங்க நாணயங்கள் காசு, களஞ்சி, பொன் என்று அழைக்கப்பட்டன. 56 பாண்டியர்களின் காலத்தில் குதிரை வணிகம் பற்றி குறிப்பிடுபவர் வாசப் ஆவார். 57 ஒரு குதிரையின் சராசரி விலை 220 தினார்கள் ஆகும். ஒரு குதிரையின் விலை சொக்க தங்கத்திலான 220 தினார்கள் ஆகும்.